ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எ ட்ரூ ஸ்டோரி. இந்த சப்ளிமெண்ட்ரி 8th ஸ்டாண்டர்ட் 6th யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹோம்லெஸ் மேன் இருப்பார். அவருக்கு வீடு இல்லை, அதனால் அவர் தெருவில் வாழ்ந்துட்டு இருப்பார். அவருக்கும் அந்த தெருவில் வாழ்ந்துட்டு இருக்கிறதான தெரு நாய்களுக்கும் இருக்கிறதான ஒரு பாசத்தையும் ஒரு கம்பேனியன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரொம்ப அழகாக இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸ்டோரி பார்த்துடலாம். ரியோ டி ஜூல் அப்படிங்கிறது சவுத் பிரேசிலில் இருக்கிற ஒரு பிளேஸ். அங்கே தான் ஒரு ஸ்ட்ரீட்டில் இந்த ஹோம்லெஸ் மேன் வந்து வாழ்ந்துட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடிக்கடி அவரோட சாப்பாடை அவரை சுற்றி இருக்கிற அந்த ஸ்ட்ரே டாக்ஸ், அந்த தெருநாய்களுக்கு வந்து அவர் கொடுத்துருவார். ஒரு டைம் அவருக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்பட்டப்போ, அவருக்கு வந்து சடனாக தான் அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டிருக்கும். அப்போ இவர் வந்து கைண்ட்னஸை, அந்த ஒரு இரக்கத்தை வந்து அந்த டாக்ஸ் மேலே காட்டியிருந்தார்ல, அது அவருக்கு பூமராங் மாதிரி திரும்பி கிடச்சிருக்கும். பூமராங் அப்படிங்கிறது யார் வீசுகிறாங்களோ அவங்கக்கிட்டே அது திரும்பி வந்துடும். அதுதான் பூமராங்குன்னு சொல்லுவோம். அப்போது இவர் வந்து ஒரு இரக்கத்தை காட்டினதுனால அந்த டாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இவருக்கு யாரும் இல்லை, அதனால தானே அவர் அந்த ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. ஸோ அவர் வந்து தனியாள் இல்லை, அவருக்காக நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த டாக்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த டாக்ஸோட அந்த இன்க்ரெடிபிள் அப்படின்னா அன்பிலீவபிள், நம்ப முடியாத அந்த லாயல்ட்டி, அந்த விசுவாசத்தை வந்து யார் நமக்கு விட்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நர்ஸ் கிறிஸ் மேம்ப்ரிமும் அவங்களோட வேலை பார்க்குற அந்த கொலீக்ஸும் தான் நமக்கு வந்து இதை விட்னஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹோம்லெஸ் மேனோட நேம் சீசர். அவர் 3 மணிக்கு காலையிலேயே அந்த எமர்ஜென்சி ரூமுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்காக வராரு. ஏற்கனவே அவருக்கு வந்து இருக்கிற ஹெல்த் கண்டிஷனோடு அவர் போராடிட்டு தான் இருந்திருப்பார். ஸோ அதுக்காக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவருக்கு இப்போ தான் வந்திருக்காரு ஃபஸ்ட் டைமாக. இதுக்கு முன்னாடிலாம் டவுனில் இருக்கிற அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டியில் போய் அவர் பார்த்துப்பார். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் இதுதான் அவருக்கு ஃபஸ்ட் டைம். ஹெல்த் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இப்போ டவுனில் சின்னதாக ஒரு கிளினிக் மாதிரி வச்சுருப்பாங்களே, அதுதான் ஹெல்த் ஃபெசிலிட்டி. அங்கேயே பார்த்துப்பார். அதனால் மேம்ப்ரிம்க்கோ இல்லைனா அவங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கோ இவரை பற்றி வந்து, இவரோட கண்டிஷன் பற்றி எதுவும் தெரியாது. அண்ட் இவரோட பேக்ரவுண்ட் பற்றியும் தெரியாது. இவர் எங்கேருந்து வராரு, எப்படிப்பட்டவர், எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கேங் ஆஃப் டாக்ஸ் வந்து அவர் கூட வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. 4 டாக்ஸ் வந்து வந்திருக்கும். அந்த 4 டாக்ஸுமே ரொம்ப கன்சர்னிங்காக சீசருக்காக வெளியே வந்து அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கும். இந்த ஹோம்லெஸ் மாஸ்டர் மேலே கன்சர்னிங்காக அந்த டாக்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்குறப்பவே இவங்க இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவருக்கு கொடுக்குற அந்த சாப்பாடு, அவரோட சாப்பாடை போய் இந்த டாக்ஸுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அவர் சாப்பாடு கொடுக்குறப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் பண்ணுறப்போ கேப்ஷன் போடுவோம்ல, அந்த மாதிரி கேப்ஷன் என்ன போடுறாங்க அப்படின்னா, இதை வந்து நான் இன்றைக்கி தான் கடந்து வந்தேன். நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் காலையில் 3 மணிக்கு ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறதான இந்த மாஸ்டருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தப்போ இவரோட இந்த கம்பேனியன்ஸ் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க டோர் பக்கத்தில். இவர் வந்து சிம்பிளான பர்சன் தான். இவர்கிட்ட ஆடம்பரமாகவும் எதுவுமே இல்லை. இவரோட வாழ்க்கைக்கே இவரோட பசியாக இருக்கலாம், இவருக்கு வந்து குளிருது அப்படின்னா இவருக்கு வந்து போர்வை வேணும்னாலும் மற்றவங்க கிட்ட தான் அவர் வாங்கி ஆகணும். ஸோ இந்த மாதிரி இவரோட குளிருக்காக இருக்கலாம், இவரோட வலிகள், அதுக்கப்புறமா இந்த உலகத்தில் இருக்கிற ஈவிலான திங்ஸ் எல்லாத்துக்குமே இவர் மற்றவங்கள தான் அவர் வந்து சார்ந்திருக்காரு. ஆனாலும் அவரோட பக்கத்தில் வந்து பெஸ்ட் கம்பேனியன்ஸ் வச்சுருக்காரு. அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, பரிமாறிக்கிறது என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது பரஸ்பரம். இப்போ கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லுவோம்ல, அதான் ரெசிப்ரோக்கல். இவர் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு, அந்த டாக்ஸ் இவருக்கு வந்து அன்பை கொடுக்குது, ஒரு அஃபெக்ஷன் கொடுக்குது. அண்ட் அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவர் கூடவே ஒரு பெஸ்ட் கம்பேனியனாக இருக்குது. இதுதான் அவங்க வந்து பரிமாறிக்கிறாங்க. ஸோ அவங்க பரிமாறுறது லவ், அஃபெக்ஷன், வார்ம்த் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஒரு பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து சாப்பிட்றதையே நிறுத்திட்டு கூட அந்த டாக்ஸுக்கெலாம் அவர் ஃபீட் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் மேம்ப்ரிம் இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, டோடோவில் அவங்க வந்து பேசுகிறப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டோடோ அப்படின்னா அனிமல்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த பப்ளிகேஷனோட பேர் தான் டோடோ. ஸோ அந்த டோடோவில் இவங்க பேசுகிறப்போ அது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா வெல் டேக்கன் கேர் ஆஃப் மாதிரி இருந்தது, நல்லா பராமரித்து வளர்த்த டாக்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேனைன்ஸ் அப்படிங்கிறது டாக்ஸ் தான். ஸோ இந்த விசுவாசமான இந்த டாக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, கவலையோட ஆன்டிசிபேட்டிங் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டிங், எதிர்பார்க்குறது. அவர் வந்து சீசர் சேஃபாக ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்ருக்குது. அதிர்ஷ்டவசமாக அவருமே சேஃபாக இந்த டாக்ஸோட என்ன பண்ணிட்டாருன்னா திரும்பவும் ரீயூனைட் ஆகிட்டார், திரும்பவும் இணைஞ்சிட்டாரு.
அவருக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அந்த நர்ஸ்க்கு வந்து இந்த டாக்ஸையும் சீசரையும் பிரித்து வைக்கிறதுக்கு வந்து மனசில்லை. அதனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் எல்லாம் அவரோட ரூம்குள்ளே வந்து விட்டுருவாங்க. அண்ட் அவங்க வந்து சீசருக்கு சாப்பாடும் கொடுத்துருப்பாங்க. அந்த நர்ஸ் மேம்ப்ரிம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை நம்புங்க, அவருக்கு கொடுத்த சாப்பாடில் அவர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை எடுத்து அந்த டாக்ஸுக்கு கொடுக்குறதுக்காக அவர் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த மேம்ப்ரிம் வந்து சொல்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா சீசர் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போவார். அப்போ அந்த 4 டாக்ஸுமே அவருக்கு பின்னாடி லைனாக எப்படி போகும் அப்படின்னா நல்லா சந்தோஷமாக வாழை ஆட்டிக்கிட்டே அவர் பின்னாடி போகும். அண்ட் ஆல்சோ அந்த நர்ஸ் மேம்ப்ரிம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரியாது ஏன் இவரோட லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அண்ட் எதனால் அவர் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, சீசரோட லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் மேலே அவர் வச்சிருக்கிற லவ் அண்ட் ரெஸ்பெக்டை வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த 4 டாக்ஸை தான் சொல்லியிருக்காங்க. அந்த டோர் பக்கத்தில் அந்த டாக்ஸ் வந்து சீசருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து கேர் பண்ணி அந்த லவ் எல்லாம் காமிச்சு அந்த டாக்ஸ் வந்து வளர்த்துருப்பார் அப்படிங்கிறத இதிலேருந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சீசர் கிட்ட வந்து மெட்டீரியல் பொசஷன்ஸ் அப்படிங்கிறது பொருள் உடைமைகள் வந்து நிறையா கிடையாது. ஆனாலும் அவர்கிட்ட வந்து போகிறதுக்கும் ரிலேட்டிவ்ஸ், அந்த கின் அப்படிங்கிறது ரிலேட்டிவ்ஸ்னும் யாரும் அவருக்கு வந்து கிடையாது. ஆனாலும் அவர் வந்து தனியாள் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட வந்து வார்ம் அண்ட் லவ்விங் கம்பேனியன்ஸ் வந்து அவர் வச்சிருக்கிறதுனால அவர் தனியாள் எப்போவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. Hope you understand. If it's useful, like, share and subscribe and share with your friends and family. Thanks for watching.